இப்போது இந்த லெசனில் எப்படி ஒரு ஃபுட்டேஜ் அல்லது ஒரு இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் எடுக்கலாம், அல்லது கண்ட்ரோல் ஐ கொடுக்கலாம், அல்லது ஃபைலில் போய் இம்போர்ட் கொடுக்கலாம், அல்லது இந்த ப்ராஜெக்ட் விண்டோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் டைரெக்டாக உங்களால் இமேஜ் எடுத்துக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு இமேஜஸ், ஸோ இங்கே சில இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸ் பாருங்கள், மொத்தம் ஒரு 5 இமேஜஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். 5 பிக்சர் உள்ளே வந்துருச்சு. இப்போது நான் புதுசாக ஒரு காம்போசிட்டிங் கிரியேட் பண்ணணும். அந்த காம்போசிஷனுடைய சைஸ் எவ்வளோவா இருக்கணும்னா இந்த பிக்சருடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த பிக்சருடைய சைஸ் என்ன பாருங்கள், முதல்ல 1920 by 1080 இந்த சைஸுக்கு மேட்சாக ஒரு காம்போசிஷனை கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் இங்கே கிளிக் பண்ணிக்கங்க, ஒரு புது காம்போசிஷன் விண்டோ வந்துருச்சு. இங்கே நீங்கள் 1920 by 1080 இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். 1920 by 1080 கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது நீங்கள் ஓகே கொடுத்துருக்குங்க. சரி, இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை கிடச்சிச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பிக்சரை இந்த காம்போசிஷன் விண்டோவில் நீங்கள் டைரெக்டாக ட்ராக் பண்ணி போடுறதுக்கு பதிலாக கொண்டு வந்து லேயர் விண்டோவில் போடுங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பிக்சர் நான் டெலிட் பண்ணுறேன். ஜஸ்ட் டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்கள் லேயர் விண்டோவில் டெலிட் ஆயிரும். ஆனால் பயப்பட தேவையில்லை, உங்களுடைய ப்ராஜெக்ட் விண்டோவில் இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த பிக்சர் நான் எடுத்து டைரெக்டாக கொண்டு நீங்கள் போடும்போது நீங்கள் பொசிஷன் உங்கள் மவுஸ் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து போட்டால் தான் உங்களுக்கு இந்த பொசிஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நான் சப்போஸ் நீங்கள் எடுத்து போடும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த ரைட் சைடில் ஏரியா உங்களுக்கு பிளாங்காக வந்துடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா அந்த ஃபுட்டேஜ் டைரெக்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உள்ளே போடலாம் லேயர் விண்டோவில். அல்லது மறுபடியும் டெலிட் பண்ணுறேன், உங்களுடைய பிக்சர் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கீழே போடலாம். சரிங்களா? மறுபடியும் டெலிட் பண்ணுறேன், அல்லது மறுபடியும் அனைத்து பிக்சரையும் ஒன்றா செலக்ட் பண்ணி காம்ப் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே போட்டுருங்க. இங்கே டைரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த காம்ப் 1 தான் இங்கே நாம் எலாங்கேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 5 ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஒன்றா இருக்குது. இப்போது இங்கே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இது வந்து உங்கள் ஃபுட்டேஜோடைய லென்த். இந்த பிக்சர் இது வந்து வீடியோ கிடையாது, அதனால் பிக்சர் தான். ஸோ பிக்சர் எப்பவுமே உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் விண்டோவில் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸுக்கு வரும். இந்த பிக்சர் நான் சின்னது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பிக்சர் எவ்வளோ நேரம் தெரியணும் அப்படின்னா, இந்த பிக்சர் 2 நொடிகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். தெரியுதுங்களா? அடுத்த பிக்சர் 4 நொடி வரைக்கும் தெரியணும். அதுக்கு அடுத்த பிக்சர் 6 நொடி வரைக்கும் தெரியணும், ஸ்க்ரீனில் வரணும். அதுக்கு அடுத்த பிக்சர் 8 நொடி வரைக்கும் தெரியணும். அதுக்கு அடுத்த கடைசி பிக்சர் 10 நொடி வரைக்கும் இருக்கணும். ஒரு கிளிப்பை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதோட எண்டில் கொண்டு போனாவே உங்களுடைய டூல் வந்து மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு பிக்சராக வரும். பட் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சர் முடிஞ்சு, செகண்ட் பிக்சர், தேர்ட் பிக்சர், ஃபோர்த் பிக்சர், ஃபிஃப்த் பிக்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரை உங்களுக்கு காட்டிட்டு போகும். இந்த 5 பிக்சருமே ஒரே வீடியோலேருந்து எடுக்கப்பட்டவை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரே மாதிரி காணப்படலாம். பாருங்கள், ஆனால் இது கொஞ்சம் பிளர் மாறும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு பிக்சரை ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட சைஸை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். முதல் பிக்சர் முதல் பிக்சர் பாருங்க, இதோட கார்னருக்கு தெரியுதுங்களா? அந்த கார்னரை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டுங்க. இப்போ நீங்கள் சின்னது பண்ணும்போது பாருங்க, 5வது பிக்சர் சின்னதாக இருக்கு. இப்போ எடுத்து இந்த மூலையில் வச்சிடறேன். அடுத்து இப்போ 1வது பிக்சர் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க. எதுக்காக ஷிஃப்ட் பிடிக்கிறோன்னா, அதோடைய சைஸ் மாறக்கூடாது, அதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறக்கூடாதுங்கிறது. ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது தான் பாருங்கள். இப்போ நான் இங்கே இந்த பிக்சரை ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பண்ணால் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறதில்லை. அதோடைய வித் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி ஹைட்டும் சேர்ந்து குறையுது. அதே மாதிரி ஹைட் எவ்வளோ தகுந்த மாதிரி வித்தும் சேர்ந்து குறையுது. இந்த ஷிஃப்ட்டை விட்டுட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கன்னா பாருங்கள், பிக்சர் உங்களுக்கு இழுத்துக்கிட்டோ அல்லது ரொம்ப குறைவாகவோ ஷ்ரிங்க் ஆகியோ இருக்கும். அதனால் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க, உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ லெஃப்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 3வது பிக்சர் கிளிக் பண்ணிங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கங்க. 2வது
ஷிஃப்ட்டை பிடிச்சிக்குங்க. இது 5வது. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். பாருங்க, இந்த லேயருக்கு கீழே இந்த லேயர் இருக்குது, இதுக்கு கீழே இது, இதற்கு கீழே இது, இதற்கும் கீழே தான் இந்த பிக்சர் இருக்கும். மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த பிக்சர் 2 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, அதற்கு மேலே அது இருக்காது. ஏன்னா உங்கள் டைம்லைனில் நீங்கள் இது கொடுத்துருக்கூடிய அளவு 2 நொடி இருக்கணுங்கிறது மட்டும்தான். செகண்ட் பிக்சர் அதே மாதிரி 4 செகண்ட் இருக்கும், அதுக்கு மேலே அது இருக்காது. ஆனால் 3rd 4th 5th இருக்கும். பாருங்கள், 3rd இருக்குது, 6வது செகண்ட் ஆனால் அதுவும் போயிடும். அப்புறம் 4th இருக்கும், 8வது செகண்ட் ஆனால் அதுவும் போயிடும். அப்புறம் 5th இருக்கும், 10வது செகண்ட் வரைக்கும், அதுக்கு மேலே போயிடும். சரிங்களா? அப்போ மொத்தமாக ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் பார் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மொத்தம் 5 பிக்சர் 10 நொடிகளுக்கு ப்ளே ஆகக்கூடிய மட்டுமே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ 10 நொடிக்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவோட அவுட்புட் பிளாங்காக இருக்கும், சீனில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய எண்ட் காம்போசிஷனுடைய பிகினிங் பாயிண்ட் இது, அதே மாதிரி உங்களுடைய காம்போசிஷனோட எண்ட் பாயிண்ட், ஒர்க் ஏரியாவோட ஸ்டார்ட் பாயிண்ட், ஒர்க் ஏரியாவோட ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கும். ஒர்க் ஏரியாவோட ஃபினிஷிங் பாயிண்ட்டை இழுத்துட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே எடுத்துகிட்டு வாங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு கிளிப்போட எண்ட்லேயும் அதுவே கரெக்டாக ஸ்னாப் ஆகும். ஸ்னாப்னா அதோட இறுதி பாயிண்ட் கண்டுபிடிச்சிச்சுன்னா கரெக்டாக அது போய் அதுக்கு ஈக்குவலாக அட்டாச் ஆகிக்கும். பாருங்கள், அதுவாக அட்டாச் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, கரெக்டாக இதோட எண்ட் பாயிண்ட், இதோட எண்ட் பாயிண்ட், இதோட எண்ட் பாயிண்ட், இதோட எண்ட் பாயிண்ட். ஷிஃப்ட் அதுக்கு ரொம்ப பயன்படும். ஸோ நீங்கள் லெஃப்ட் மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களால் கரெக்டாக ஸ்னாப் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள மட்டும்தான் ப்ளே ஆகும், இதற்கு வெளியே உங்க வீடியோ ப்ளே ஆகாது. நீங்க எடுக்கக்கூடிய அவுட்புட்லயும் 0லேருந்து 10 செகண்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் அவுட்புட்டா வரும். இந்த காம்போசிஷன் எண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற எதுவுமே அவுட்புட்ல வராது. அதுக்காக இந்த காம்போசிஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஒர்க் ஏரியா ஸ்டார்ட் பாயிண்ட், ஒர்க் ஏரியா எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அடுத்த லெசன்ல சந்திப்போம். இப்போ இந்த லெசன்ல ஒரு வீடியோவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதை எப்படி மூவ் பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் விண்டோவில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபோல்டர்ஸில் அமேசிங் ஸ்பைடர்மேன் இருக்குது. ஜஸ்ட் டபுள் கிளிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது 1920x804 ஃபுட்டேஜ் சைஸ். இது இப்போ 1920x804 அப்படிங்கிற சைஸுக்கு நீங்கள் காம்போசிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் போடணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த காம்போசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1920x804க்கு சைஸ் உங்களுக்கு இருக்காது ஸ்டாண்டர்டாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கஸ்டம் போய்க்கலாம். கஸ்டமில் போயிட்டு 1920x804 நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பாருங்கள், வேல்யூ மாறுது. என்ன காரணம்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ இங்கே லாக் ஆயிருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகும்போது என்ன ஆகுனா, வித்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அது ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ இதை டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேல்யூ டைப் பண்ணுங்கள். ஸோ 1920x804 அப்படிங்கிற சைஸுக்கு உங்களுக்கு ஒரு காம்ப் வந்திருக்கு. இப்போ ஓகே கொடுங்க. அதே சைஸுக்கு உங்களுக்கு காம்ப் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும். அல்லது நான் டெலிட் பண்ணுறேன், இந்த காம்பையும் டெலிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்ப் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து போடுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபுட்டேஜை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேராக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுட்டேஜை கொண்டு வந்து இப்போ அந்த காம்ப்குள்ளே போடுங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபுட்டேஜுடைய சைஸுக்கே காம்போசிஷன் வந்துருச்சு. பாருங்க, இது இன்னுமே உங்களுடைய வேலையை ஈஸியாக முடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, இந்த டைம்லைன் லென்த் பாருங்க, அதுவும் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்களோட மவுஸ் லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் இன், அதே மாதிரி லெஃப்ட் கிளிக் நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் மவுஸுடைய லெஃப்ட் கிளிக்கை யூஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மவுஸ் வீல ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஜூம் இன் பண்ணுறீங்க. அதே மாதிரி மவுஸ் வீல மறுபடியும் ஸ்க்ரால் அவுட் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறீங்க. இந்த மவுஸ் யூஸ் பண்ணி ஜூம் இன் ஜூம் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய மவுஸுடைய மிடில் வீல் இருக்கு இல்லைங்களா, அந்த வீலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணால் உங்களால் இதை தள்ளி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கம்ஃபர்டபுள் தள்ளி வைக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பைடர்மேன் கீழே இருக்குன்னு பார்க்கணும். நான் மிடில் கிளிக் பண்ணிவிட்டேன், தள்ளி வச்சு பார்க்கலாம். ஒரு வீட்டோட கூரை மேலே இருக்காரு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி மிடில் கிளிக் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஹேண்ட் டூல் வரும். இது டெம்பரரியாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதை வச்சு நீங்கள் உங்கள் கிளிப்பை தள்ளி பார்த்துக்க முடியும். சரிங்களா?
இது வந்து உங்களோட பொசிஷனை மாற்றாது, அந்த கிளிப்பும் காம்போசிஷனில் இருக்க வேண்டிய சைஸ் பொசிஷன் அதை மாற்றாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஓவராலாக நீங்கள் தள்ளி பார்த்துக்கலாமே தவிர இதனால் எந்த ஒரு பாதிப்பும் உங்கள் அவுட்புட்டுக்கு ஏற்படாது. ஆனால் நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி தள்ளினீங்கன்னா கட்டாயமாக இது பாதிப்பு ஏற்படுத்தும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுட்டேஜ் சரியா இல்லை, ஃபில் ஆகலை. அதனால் மிடில் மவுஸை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் பேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபுட்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த 25% பதிலாக ஃபிட் அப்படின்னு கொடுத்துட்றேன், எனக்கு ஃபிட் ஆகும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸ்பைடர்மேன் குதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இது. இதில் அட்ராக்ஷனான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் பார்த்தீங்கன்னா, அது ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரி வேறு மூவிஸ் எல்லாமே இப்போ நிறைய இடத்துல எல்லாமே அனிமேஷன் கேரக்டர் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸ்பைடர்மேனுங்கிற அந்த கேரக்டருக்கு பதிலாக எல்லாமே அனிமேஷன் கேரக்டர் தான் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் இந்த மாதிரி போஸ்டில் ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால இதையும் 3Dலேயே பண்ணி அனிமேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த வீடியோவை நான் கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை மூவ் பண்ணால் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணுவீங்க. அதற்கு பதிலாக எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு 10 × 10 சென்டிமீட்டருக்கு தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் லேயர் விண்டோவில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க, அந்த ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபுட்டேஜோட பொசிஷனை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் பொசிஷனை மாற்றுறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்த பொசிஷனுக்கு பி தான், பி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு பொசிஷன் வரும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லைங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்னா லெஃப்ட் ரைட் போகும், ஒய்னா மேலே கீழே வரும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கிராஃப் நோட்டில் படித்த அதே இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுற பாருங்க, தெரியுங்களா? நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணிக்கிங்க அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுங்க, இப்படி கொண்டு வந்து அன்டூ பண்ணுறேன். கண்ட்ரோல் இசட் அன்டூ. இப்போ 960 402 அப்படிங்கிற பொசிஷனில் அது இருக்குது. அதுக்கு அடுத்ததான் இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு P ஃபார் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரியே R ஃபார் ரொட்டேஷன். இப்போ R ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சீனில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் P ப்ரெஸ் பண்ணாலும் R ப்ரெஸ் பண்ணாலும் இது ஏற்படாது. உங்கள் ஃபுட்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு R P ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ ரொட்டேஷன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேஷன் வேலை நீங்கள் கரெக்டாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 90 அல்லது 270 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதற்கு அடுத்தது ஸ்கேலிங். எஸ் ஃபார் ஸ்கேல், P ஃபார் பொசிஷன், R ஃபார் ரொட்டேஷன், எஸ் ஃபார் ஸ்கேல். இப்போ இந்த ஸ்கேலிங் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இரண்டையும் சேர்ந்து பொதுவாக ஸ்கேல் பண்ணும். பாருங்கள், ரெண்டையும் ஒரு சேர ஸ்கேல் பண்ணுறது. நான் எக்ஸை மட்டும் தான் நான் ஏற்றுறேன், ஒய்யும் சேர்ந்து ஸ்கேல் ஆகுது. என்ன காரணம்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால. ஆஸ்பெக்ட் ரேஷியோனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ வித்துக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரப்போர்ஷனை மாற்றிங்கன்னா உங்கள் பிக்சர் ரொம்பவும் டிஸ்லாஜில் இருக்கும். அதாவது ரொம்ப இழுத்து காணப்படும். ஒன்று வித் அதிகமாகவோ இல்லை ஹைட் அதிகமாகவும் இருந்தால் அந்த வரக்கூடிய கேரக்டர் ஷூட் பண்ண ஷாட் எல்லாமே ப்ரப்போர்ஷன் இல்லாமல் போகும். அதோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்பவுமே ஒரு சேர பண்ணுங்கள். இப்போ இல்லை எனக்கு எக்ஸ் மட்டும் ஏறினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் வேல்யூ மாறுது, ஒய் ஆக்சிஸில் வேல்யூ மாறல. இந்த வேல்யூ மாத்திரக்கு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்க முடியும் இல்லைங்களா? மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், 100. அடுத்து இந்த ஸ்கேலிங்கை செயின் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நீங்கள் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேலிங் வேல்யூ போயிடும். இப்போது பொசிஷன்ஸ், ஸ்கேலிங், ரொட்டேஷன் மூணுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். P ப்ரெஸ் பண்ண பொசிஷன், ஷிஃப்ட் பிடிச்சிக்குங்க, ஆர் ரொட்டேஷன் வந்துருச்சு. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கேலிங் வந்துச்சு. இப்போ இந்த மூணுமே உங்களுக்கு ஒரு சேர வர்றதுக்கு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 உங்களுக்கு வந்துடும். 3 கண்ட்ரோல் நீங்கள் இதனால் எப்படி பயன்படுத்த அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபுட்டேஜ் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கிளிக் பண்ண மடியெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ அடுத்ததாக இந்த ஃபுட்டேஜுக்குள்ள பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங் கொண்டு வந்து இல்லைங்களா, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒரு ஃபுட்டேஜ்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த லெசனில் இன்னும் தெளிவாக பார்ப்போம்.